இன்றைக்கி வந்து ஹேமஸ்ரீக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டா அவளை 10வது படிக்கிறாளா, அதனால ஃபுல்லாக அவசரமாக கிளம்புனா 8:30 மணிக்கெலாம் அங்கேயே இருக்கணுமா. நேற்றே எக்ஸாம் எழுத போகிறோன்னு சொல்லிட்டு வெறும் பால் மட்டும் தான் குடிச்சிட்டு போனாலாம். மத்தியானம் வந்துடுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ஃபுல் டே வச்சுட்டாங்க அவளை. ஃபுல்லாக பட்னியாகவே இருந்திருக்கா. பசி தாங்க மாட்டா, அழுதுருவா எப்போவுமே. சரி இன்றைக்காவது சேமியா கிளறி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியாவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தால் தண்ணி வண்டி வந்துருச்சு. ஒரு வாரமாகவே தண்ணி வண்டி வரலையா, நான் தண்ணி பிடிக்க போயிட்டேன். ஸ்ரீனிஷா தான் சேமியா கிளறன்னு சொல்லிட்டு தாளிச்சுட்டா விட்டா. தாளித்து அளவு தண்ணியெலாம் ஊற்றிட்டா. அதுக்கப்புறம் நான் தண்ணி தூக்கிட்டு வந்து நான் தான் சேமியா கிளறினேன். சேமியா கொஞ்சம் வச்சு அதில் கொஞ்சம் சர்க்கரை பால் கொஞ்சம் ஆற்றி குடித்தோன்னா சாப்பிட்டுட்டு அவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. இன்றைக்கி ஸ்ரீனிஷாவுக்கு வந்து லீவு தான். 7th படிக்கிறாளா, எக்ஸாம் இல்லாததுனால லீவ் விட்டுட்டா. அவர் வந்து ஜாலியாக இதுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தார். அவரும் காலையில் எழுந்திரிச்சு துணிலாம் மடித்து வச்சா, வீடெல்லாம் பெருக்கினா. அதோட நேபாளிச்சு இருந்தாலா. நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் உப்புமா சாப்பிட்டுட்டு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீ ஊற்றிட்டு வந்து உட்காந்தேன்னா தூக்கம், செம்ம தூக்கம். அப்படியே படுத்து தூங்கிட்டேன். 12 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். 1 மணிக்கு நான் வேலைக்கு போகணுமா. அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சுட்டு எங்கிட்ட துணி துவைச்சிட்டு நான் வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லையாவது சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தால் சீனிஷா பக்கத்தில் பிரியாணி கடை ஓப்பன் பண்ணியிருக்காமா. ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் 50 ரூபாமான்னு சொன்னான். அதாவது 777. அது 777 கடை போய் வாங்கிட்டு வந்தால் குஸ்கா ஒரு பீஸு கூட இல்லை. ஒரு குஸ்காவில் கூட இத்தனை பீஸ் இருக்குமே, எதுவுமே இல்லை. ஐயோ எனக்கே செம்ம கடுப்பாயிடுச்சு. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டோம்னு சொல்லிட்டு. பிரியாணியை நம்பி சோறு வேறு ஆக்கலையா. ஃபுல்லாக அவள் ஸ்கூல்லேருந்து வந்து எதை சாப்பிடுவா. அப்படியே புலம்பிக்கிட்டே நானும் சாப்பிட்டுட்டு அப்புறமா கடைக்கு வாடி ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா நான் வேலை கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பாய்.